என்ன சார் சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி 30% தானே வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு 45% கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா சார்? எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நாளைக்கு வரப்போகிற ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் கேளுங்க. ஆர்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்று இரவு தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. தரமில்லாத பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதனால் இந்த சம்பவம் நேர்ந்தது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அவர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனர். பெல் அடிக்குது. நியூஸ் உண்மையாயிடும் போல இருக்கு. சொல்ல ஓகே. இந்த காலத்தில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஹலோ, சொல்லு. பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதான் 2 தட்டி போட வச்சேன். சரி சரி, நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நீங்க போட்ட போடல மொத்த பணத்தையும் 1/2 மணி நேரத்துல செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டானே. சொல்லுங்கண்ணா. பையனுக்கு வீடு பார்க்க சொன்னேன், என்னாச்சு? நேற்று வர வழியில் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தனே. தம்பிக்கு செட் ஆகும் போல தெரியுது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சிடலாண்ணே. சரி, அது என்னன்னு விசாரிச்சு வை. 2 நாளில் போய் பார்க்கலாம். சரிங்கண்ணா. ஹலோ, எங்க இருக்க? அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் வா. உனக்காகலாம் அண்ணன் வெயிட் பண்ண மாட்டாரு. பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. கத்த போறாரு. சீக்கிரம் வந்து
வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அதனால தான். டேய் நிறுத்துறா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற பேச்ச கேட்க நான் இங்க வரல. சாரி சார். இவன் தான் இந்த வீட்டோட கடைசி வாரிசுன்னு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ண. இந்த வீட்டை இவன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு உயில் ரெடி பண்ணி என் வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை இவன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு என் வக்கீல் பார்த்துக்குவார். இவங்கிட்ட இருந்து என் பையன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஆனா ஐயோ ஆபீசரே, மத்த எல்லாம் நம்ம பேசிக்கலாம் வா. யோ, உனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்து பாரு, நீ வேலையை மட்டும் பாரு. உன்னை படிக்க ஃபாரினுக்கு அனுப்புனா அங்கே ஏதோ ஊர் பேர் தெரியாத பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஏன் முன்னாடி வந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்பா, நான் தீக்ஷாவை லவ் பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்லேயே செட்டில் ஆக போகிறேங்கிற விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடா என்னடா சொல்ற? எப்படியும் அவர் எங்களை ஏற்றுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பணம் முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். நான் கிளம்புறேம்மா. அம்மா விட்டு போகாதடா கௌதம். கௌதம் போகட்ட விடு. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ உள்ள போமா, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. ரொம்ப நாளா உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா? உள்ள வா. It's your room, Mom. Yeah, careful. Okay. நீ தான் எங்களை வர சொன்ன. இப்போ அவர் முன்னாடி என்ன நடிக்கிற? டேய் மெதுவா பேசுற, அவர் காதுல விழப்போகுது. அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உனக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ண தெரியுமா? அவர் எப்படி நீ ஒத்துக்க வச்ச? உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? எனக்கு ஒண்ணுனா மனுஷன் துடிச்சு போயிடுவாரு. எனக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ராமா போட்டேன். ஒத்துக்கிட்டாரு. எப்படி? டேய், நொய்டால அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாராம். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அதை நினைச்சாதாண்டா வருத்தமா இருக்கு. அதுக்கு எதுக்குமா நொய்டா வரைக்கும் போனோம்? அதை இங்கேயே பார்க்கலாம்ல. அப்படியே அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சுட்டு வரலாம்னு. அதானே பார்த்தேன். எங்கடா மனுஷன் திருந்திட்டாரோன்னு நினைச்சேன். அவர் வராரு, உள்ள போ. இப்படியே பயந்துகிட்டே இருங்க. டேய், இனிமேலாவது அப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வழியை பாருடா. அவன் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க.
போய் வேலை பார். ம். அதான் சாருக்கு இனிமேல் எல்லாம் இங்கேயே ஆயிடுச்சுல்ல. கண்ட இடத்துல போய் வேலை தேடி அலைஞ்சு என் மானத்தை வாங்காமல் என் பிஸ்னஸை பார்க்க சொல்லு. யூஎஸில் நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பிரான்ச் இங்கேயும் இருக்கு. நான் வரும்போதே ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ வழக்கம் போல் எல்லா முடிவும் அவனே எடுத்துட்டான். இனிமேல் நாம சொல்ல எதுவும் இல்லை. என்னங்க ஏய் என்ன பண்ற? கௌதம் கௌதம் இரு. கௌதம் சொல்றதை கேளுடா. கௌதம் இங்கே பார், நோய்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா இல்லை. என்ன பிரச்சனை வந்துட போகுது? டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிட்டு நான் உடனே என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி டிலே ஆகாமல் பார்த்துக்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துடுவேன். அது பரவாயில்ல, பார்த்துக்கோ. 2 பேரும் இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? அப்படின்னா என்னையும் அவரை மாதிரியாவே சொல்கிறீங்களா? அவரு எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. நமக்கு மட்டும். நீங்கள் அவரை உங்கள் புருஷனை பார்க்குறீங்க, அதான் தப்பாக தெரியல. நான் அவரை மனுஷனை பார்க்குறேன், ரொம்ப தப்பாக தெரியறாரு. இன்னும் கிளம்பலையா? போலாம். நான் கிளம்புறேன்ப்பா. Staring at the sink of blood and crushed veneer. Told my love to wreck it all. எப்போ பார்த்தாலும் இதே பாட்டை போட்டு சாகடிக்க வேண்டியது. ஈயா என்ன வேணும்? புதுசா கூடி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது வேலை இருக்கா?
ஒரு நிமிஷம். ஹலோ. தீக்ஷா, நான் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். ஆ அங்கெல்லாம் உனக்கு ஓகே இல்லை? ஆ இங்கெல்லாம் ஓகே தான். ஏய், அப்புறம் வேலை கேட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா இப்போ. ஓகே. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேலைக்கு வச்சுக்கோ. ஓகே. சரி, பேசி டிசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ம் அந்த பொண்ணுக்கு உன்னை விட நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டுக்கோ. என்ன? கண்டிப்பாக கேட்குறேன். ஃபோனை வை. பாய். பாய். உள்ள வா. ம்